வெல்கம் டு ஆல். டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொது தமிழ் பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பிடிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2012 2024 வரைக்கும் டெய்லி 100 கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இன்றைக்கான 100 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. என்று கொல் அம்ம எவ்வகை என்பதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்று கொல் அம்ம அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எதில் வரும் அப்படின்னா இடைச்சொல்ல வரும். பெயர் சொல்னா உங்களுக்கே தெரியும், வினை சொல்னாலும் தெரியும், உரிச்சொல்னா சாலா உரு நனித்தவன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் வச்சும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி போடலாம். ஸோ ஆப்ஷன் வச்சும் உங்களுக்கு தெரிலனா ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி போடுங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை டிக் பண்ணிடுங்க. அடுத்தது, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான், இது எவ்வகை எச்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். ஓகேங்களா? அப்போ இது என்ன எச்சம் வரும்னா குறிப்பு வினையச்சத்தில் வரும். பண்ணோடு தமிழப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்குறாங்க. தேவாரம். தேவாரத்தை இப்படி பிரிப்பீங்க, தே கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்க. தே கூட்டல் வாரம் சொல்லி தேவாரத்தை பிரிப்பீங்க. தெய்வத்தன்மையுடைய இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லி தேவாரத்தை சொல்லுவாங்க. தே கூட்டல் ஆரம் அப்படின்னா சூட்டப்பெறும் பாமாலை. சரிங்களா? 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து என்ன அப்படின்னா சா. 4 என்ற எண்ணுக்கு என்ன வரும்? சா அப்படின்னு வரும். மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையா அப்படின்னு கேட்குறது என்ன? கொடைவினா. சரிங்களா? உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்குறது கொடைவினால வரும். இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? குரூப் 2ல் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கொடையில் வருமா, கொடையில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பொருந்தாத மரபு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குயில் கூவும், மயில் அகவும். ஓகேங்களா? கோழி என்னப்பா பண்ணும்? கோழி கொக்கரிக்கும். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதுதான் நமக்கு பொருந்தாது. கிளி பேசும். அடுத்தது, சொற்களை அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி எழுதலாம்? மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் அப்படின்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படின்னா 658 பாடல். சரிங்களா? சைவ திருமுறைகள் 12 திருமுறையில் 8ஆம் திருமுறையாக என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா திருவாசகமும் திருக்கோவையும் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த நூலில் எத்தனை சிவத்தலங்கள் இருக்குது அப்படின்னா 38 சிவத்தலங்கள் இருக்குது. சரிங்களா? 100 பாடல்களை கொண்ட நூல் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சதகம். சதகம் பற்றி படிச்சிருப்பீங்க. 100 பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதகம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? திருவாசகத்தை ஜியூப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். சரிங்களா? திருவாசகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைவ வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவாசகத்தை என்ன சொல்லுவாங்க? சைவ வேதம். ஓகேவா? சொல்லிசை அளபெடை. சரிங்களா? சொல்லிசை அளபெடைனாலே ஈ வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுருவோம். சொல்லிசை அளபெடைன்னு சொல்லிட்டு. அப்போ தளி. பிரித்தெழுதுக. வெவ்வேறு பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பிரித்தெழுதலாம்? வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி அப்படின்னு சொல்லி பிரித்தெழுதலாம். அடுத்தது, பொருந்தா இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தா இணை என்ன அப்படின்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ ஃபையுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. நன்கணியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தெழுதலாம். பொறுத்துக. வைத்தருப்பம் அப்படின்னா ஆசுகவி. கவுடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரகவி. பாஞ்சாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகவி. மாகதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தார கவி. விளம்பி என்பது டேஸ் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி அப்படின்னா ஊர் பெயரில் வரும். சரிங்களா? விளம்பினா என்னது? ஊர் பெயரில் வரும். அடுத்தது, அற்பு தப்பள்ள ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொன் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் பாடியிருப்பார். சுந்தரரோட இயற்பெயர் என்னன்னு படிச்சிருப்பீங்க? நம்பியாரூர். நம்பியாரூர் தம்பிராம் தோழர்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா நம்பியாரூர். அவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்தொண்டர். அவரோட சிறப்பு பெயர் அப்படின்னா வன்தொண்டர் தம்பிராம் தோழர். சரிங்களா? வன்தொண்டர் தம்பிராம் தோழர். அவரோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா நம்பியாரூர்னு போடுங்க. அவரோட சிறப்பு பெயர் பார்த்துங்க தம்பிரான் தோழர். அதுக்கப்புறம் தோழன். நாவலூரான் நாவலர் கோன். சரிங்களா? நாவலர் கோன் சொல்லி வரும். தமிழ்நாதன். இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி. திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூர்ல பிறந்திருக்கு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களோட தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்சமூலம் காரியாசான், ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா, குயில்பாட்டு கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. யார் வரும்? பாரதியார்.
கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டுனாலே பாரதியார் தான் வந்து போடுவீங்க. சரிங்களா? பாரதியார் வந்து வரும். பண்ணோடு தமிழொப்பா என்ற பாடல் இடம்பெற்ற நூல். இந்த கொஷின் போன வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தெரியும். தேவாரம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கிறித்துவ கம்பர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்.ஏ. கிறிஸ்டினார் தான் கிறித்துவ கம்பர் சொல்லி புகழப்படும். கிறித்துவ கம்பர் பற்றி எங்கே படிப்பீங்கன்னா கிறித்துவ கிறிஸ்டினார் எச்.ஏ. கிறிஸ்டினார் பற்றி எங்கே படிப்பீங்கன்னா 11th சியில் ஏசுபிரான்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இவரோட காலம் 1827 1900 வரைக்கும். சரிங்களா? இவரோட பெற்றோர் சங்கரநாராயண பிள்ளை, தெய்வநாயகி அம்மாள். வைணவத்துலேருந்து கிறிஸ்துவருக்கு வந்து மாறிப்பார். ஓகேங்களா? ஹென்றி ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க? எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை அவர்களை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நற்றிணைய தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணையில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 400 பாடல்கள் இருக்கு. சரிங்களா? ஆசிரியர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 275 புலவர்கள். தொகுப்பித்தவர் தான் பார்த்தோம், பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டது. பாக வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிரியர் பா வகையை சேர்ந்தது. பா வகை அப்படின்னா ஆசிரியர் பா. சரிங்களா? இதோட வேறு பெயர் என்ன அப்படின்னா நற்றிணை 400. சரிங்களா? இதோட வேறு பெயர் என்ன? நற்றிணை 400 அப்படின்னு சொல்லி நற்றிணையோட வேறு பெயர்களாக வந்து சொல்லுவாங்க. சரி, இது என்ன நூல் வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு அகநூல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லணும். கடவுள் வாழ்த்து யார் வந்து பாடியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரிங்களா? நற்றிணைக்கு தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமால். அடுத்தது நல் என்னும் அடமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? நற்றிணை தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 133 அதிகாரம், 1330 குறட்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாரதிதாசன் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர், தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். சரிங்களா? இளங்கோவடிகள். அவருடைய பெற்றோர் இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், நர்சோனை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அவங்களோட தமையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். இவரோட ஊர் என்ன அப்படின்னா சேரநாட்டில் வந்து பிறந்திருப்பார். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. எந்த சமயத்தை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர். இவரோட சமகாலத்தவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் இவருடைய சமகாலத்தவர். சரிங்களா? இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சமய வேறுபாடு கருதாத துறவி அப்படின்னு சொல்லணும். சமய வேறுபாடு கருதாத துறவின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளை வந்து சொல்லணும். சரிங்களா? சரி, இதில் எத்தனை காண்டம் இருக்குது? 3 காண்டம், 5001 வரிகளை கொண்டது. சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டம் இருக்குது? 3 காண்டம், 5001 வரிகளை கொண்டது. சரிங்களா? என்னென்ன அந்த 3 காண்டம்? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் சொல்லிட்டு. புகார் காண்டத்தில் 10 காதைகள் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. மதுரை காண்டத்தில் 13 காதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரையிடப்பட்ட பாட்டுடை செயல், முதற் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், புரட்சி காப்பியம் சொல்லி இதுக்கு வேறு பெயர்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? அடுத்தது மேதினா என்ன வரும்? எருமை. சந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு. அடுத்தது கோதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாத. அங்கனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். இந்த பொறுத்துக்க வந்து ரிப்பீட் ஆகுது. என்னோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஆகாய தாமரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று. 1000 காலத்து பயிர்னாலே போட்டுருவீங்க, நீண்ட காலமாக இருப்பது. முதலை கண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பொய்யலுகை. அடுத்தது கொட்டி இழத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். சைவ திருமுறையில் எத்தனாவது திருமுறையா திருமந்திரம் இருக்குது அப்படின்னா 10வது திருமுறையா திருமந்திரம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னா திருமந்திரம் தான். சரிங்களா? தவறானதை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. குமரகுருபரோட நூல்கள் அப்படின்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், நீதி விளக்கம், சகலகலாவாளி மாலை. ஸோ பெருந்தாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியர் ஒழுக்கம் தான் வந்து வரும். வேதியர் ஒழுக்கம் யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவரது. வீரமாமுனிவர்களோட அவரோட உரைநடை நூல்கள் தான் என்ன? வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம் சொல்லிட்டு. சரிங்களா? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் உடல் நோயை தீர்ப்பனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க? வேர் தான். முக்குடற்பல்லு கற்பதன் பயன் என்ன அப்படின்னா உழவு தொழில், மீன் வகைகள், விதைகளோட பெயர்கள், இது அனைத்தையும் வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது சூழ்ந்து மாம
மயிலாடி நாடகம் துளுக்குறுந்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி யாரு? திருத்தக்க தேவர் வந்து இயற்றியிருப்பார். மையறி இதோட பொருள் என்ன அப்படின்னா மயக்கம். திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் எத்தனை அப்படின்னா 3363 விருத்தப்பாக்களை கொண்டு. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 குற்றங்கள் வந்து சொல்கிறாங்க. உடம்பார் அழியான் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் அவர்களது. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மை மரணம் பேரடியாக இருந்ததுன்னு சொன்னது காந்தியடிகள் வந்து சொல்லி. தமிழக மகளிர் சிறப்பு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா. தில்லையாடி வள்ளியம்மை காலம் அப்படின்னா 1898 1913 வரைக்கும். இவர் எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க்கில் வந்து பிறந்திருப்பாங்க சரிங்களா. இவர் தாயார் பிறந்த ஊர் தான் என்ன அப்படின்னா தில்லையாடி. அதுவே எங்களோட பேராக வந்து வச்சுட்டாங்க. 1913 டிசம்பர் 23 வால்கரஸ்ல ஒரு இடத்துல நடந்த அறப்போரில் யார் கைது செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க சரிங்களா. அதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா என்னுடைய சகோதரனோட மரணத்தை விடவும் வள்ளியம்மை மரணம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார். அவரோட நம்பிக்கை தான் அவரோட ஆயுதம் சொல்லி தில்லையாடி வள்ளியம்மை பற்றி இந்திய ஒப்பீனியன் இதில் காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. ஓகேவா. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகத்தியலிங்கம். 9th நியூ புக்கில் திராவிட மொழி குடும்பம் சொல்லி டாபிக் இருக்கும். அதில் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்கு மூச்சை விட்டு சென்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 டிசம்பர் 6. கோட்டோவியங்கள் அப்படின்னு பார்த்தா 3 கோடும் வரைகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னிலையில் நிற்கும் கலை என்ன அப்படின்னா ஓவியக்கலை வந்து நம்ம சொல்லலாம். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன்னு சொன்னது யாரு? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. கண்ணுக்குள் வினைஞர் யார் அப்படின்னா ஓவியர். ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். மோகனரங்கனின் தமிழ் ஒலி கொண்டு இருக்கும் பொருட்கள் என்ன அப்படின்னா வானொலி, அடுத்தது பாவரங்க மேடை, தொலைக்காட்சி, இதெல்லாமே வந்து சொல்கிறாங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லைன்னு சொன்னது யாரு? சுரதா வந்து. சுரதாவோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ராஜகோபாலன். உங்களுக்கே தெரியும் சுரதாவோட இயற்பெயர் என்னப்பா? ராஜகோபாலன் சரிங்களா. இவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழையனூர். பழைய புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. பழையனூரில் வந்து பிறந்திருப்பார். இவர் பெற்ற பட்டங்கள் என்ன அப்படின்னா கலைமாமணி பட்டம் வந்து பெற்றிருப்பார். ஓமை கவிஞர், அதுக்கப்புறம் பாவேந்தர். இவருடைய பெற்ற என்ன பட்டங்கள்? கலைமாமணி, ஊமை கவிஞர், பாவேந்தர் அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து பெற்றிருப்பார். இவரோட நூல்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, எச்சில் உறவு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சரிங்களா. பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரதா அவர்கள் தான். ஓமை கவிஞர் கேட்டாலும் நீங்கள் சுரதா அவர்களை தான் வந்து போடணும் சரிங்களா. சுப்ரத்தினதாசனோட சுருக்கம் தான் என்ன அப்படின்னா சுரதா. பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் அவரோட பெயரை சுரதான்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். போல செய்தல் பண்பினை அடிப்படையாக கொண்ட கலை அப்படின்னா நாடக. தமிழ்வேலி என்றும் மதுரை தமிழ் சங்கத்தினை பற்றிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். பரிபாடலை பற்றி 10th படிப்பீங்க. கீராந்தையால் விசும்பி ஊழி ஊழ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சரிங்களா. இங்கே கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை. என்றுமுல தென்தமிழ் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் அவர்கள் தான். அந்தமான் எவ்வகை மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் அப்படின்றது பொது மொழியில் வந்து வரும். அடுத்தது தொகை சொல்ல விரிச்செழுத சொல்லியிருக்காங்க. நான் நிலம்னாலே நீங்கள் என்ன சொல்வீங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சரிங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகத்தை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் உருவகத்தில் வராது என்ன அப்படின்னா தேன் தமிழ் வந்து வராது. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குது? 42 இருக்குன்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் பவந்தி முனிவர் வந்து சொல்லியிருப்பார். பெயர் சொல் என்ன வரும்னா வேலன். வினைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தான். இடைச்சொல் என்ன வரும் அப்படின்னா 5ம் 6ம். உரிச்சொல் அப்படின்னா மாவீரன் சரிங்களா. ஆங்கில சொல்லிற்கு நேரான சரியான தமிழ் சொல் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னே தமிழேன் இனிமை என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். ஓகேங்களா. ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அடுத்தது திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கில சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ரூஃப். முற்றிலுகிற சொல் என்னன்னா கதவு.
ஆற்றுவர் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவர் ஆற்றலின் பின். ஓகேங்களா? இதில் இக்குறளில் முதல் இரு சீர்களும் வந்த எதுகை அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? எதுகைனா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஆற்றல் இரு, இங்கே இரு, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? சரிங்களா? கீழேயும் பார்த்தீங்கன்னா இரு இரு ரெண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா எதுகை சொல்லலாம். அவங்க இணை எதுகை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, முருகன் உழைப்பால் உயர்ந்தான் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை. ஓகேங்களா? ஐயால் கூ இன்னது கண். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. முருகன் உழைப்பால் உயர்ந்தான் சொல்லி வந்திருக்கா? அப்போ ஆள் வந்திருக்கு. ஸோ அது மூன்றாம் வேற்றுமை. அடுத்தது, பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூ வந்திருக்கு. கூ வந்தால் அது நான்காம் வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன வரும்? அமுதா பாடத்தை அப்படின்னு சொல்லி ஐ வந்திருக்கா? அப்போ இரண்டாம் வேற்றுமையில் வந்து வரும். அடுத்தது, கண்ணன் வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை. சரிங்களா? முதல் வேற்றுமை தான் என்ன சொல்லுவாங்க? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஈஸியாக இது போட்டுடலாம். ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு தெரிஞ்சதுனாலே நம்ம இது ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரிங்களா? தொகுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ வந்து வருவார். குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. எத்தனை பாடல்களை கொண்டது? 401 பாடல்களை கொண்டது. 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் சொல்லியிருக்கேன். பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாவகையை சார்ந்த. சரிங்களா? தெய்வம் முருகன் சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது, தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா அப்படின்னா இன்னிசை வெண்பா வந்து நம்ம சொல்லலாம். வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மாலதி திருக்குறள் கற்றாள், அவளே கற்றுக்கிட்டா. அப்போ அது என்ன வரும்? தன் வினையில் வந்து வரும். சரிங்களா? அடுத்தது, ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவதா என்ன சொல்லுவோம்? உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லி சொல்லுவோம். குறுந்தொகையில் 2 கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. இப்போ தான் பார்த்தோம் குறுந்தொகையை தொகுத்தவர் யார், கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அங்கே பாடல்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் சொன்னேன் 401 பாடல்களை கொண்டது. தொகுத்தவர் பூரிக்கோ 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் கொண்டதுன்னு பார்த்தோம். அடுத்தது, நூல் வகை அகநூலை சேர்ந்தது. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். தெய்வம் அப்படின்னு கேட்டாங்கன்னா முருகன் சொல்லி போட சொல்லி சொன்னேன். 1915 சௌரி பெருமான் அரங்கன் தான் ஃபஸ்ட்டு நூலை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுத சொல்லியிருக்காங்க. வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பெண். அந்த வாழை வந்துச்சு அப்படின்னா மீன் வகை போடணும். ஓகேங்களா? வையை நாடவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் தான் வையை நாடவன். அடுத்த கேள்வி, தவறான விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாயமலை. சரிங்களா? சிலப்பதிகாரம் கைலாயமலை தப்பு. கம்பராமாயணத்தில் சிருங்கி பேரம் ஊரை சேர்ந்தவன் வந்து குகன். தேம்பாவணி அப்படின்னா வளன், அதோட பாட்டுடைத்தலன். சீராபுராணம் அப்படின்னா மந்திரலாசலம். சரிங்களா? ஸோ சிலப்பதிகாரம் கைலாயமலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தப்பு. அடுத்தது, வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். ஸ்கூல் புக்கு வேர்ல்டு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சித்தர்கள் வந்து ஒரு கேள்வி நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது, ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை கச்சை மாஞ்சேரல் இரும்புரை. ஐங்குறு நூறை தொகுத்தவர் யார்? யானை கச்சை மாஞ்சேரல் இரும்பு. ஐங்குறு நூறில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 500 பாடல்கள் இருக்குது. ஆசிரியர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 புலவர்கள். சரிங்களா? தொகுத்தவர் புலத்துறல் முற்றிய கூழருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை தொகுப்பித்தவர் தான் நம்ம பார்த்தோம் யானை கட்சை மாஞ்சேரல் இரும்புலை. அடிகள் அப்படின்னா 3 அடி அடிமையும் 6 அடி பெருமையும் கொண்டது. என்ன பாவகை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆசிரியர் பாதான். சரிங்களா? கடவுள் வாழ்த்து பாடியவர் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் யாரு? சேக்கிலார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யார் அப்படின்னா திருமூலர். சைவ திருமுறையில் 10வது திருமுறையாக இந்த நூல் வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? தமிழ் 3000 சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? 3000 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? எத்தனை பாடல்களை கொண்டது? திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. சரிங்களா? திருமந்திரத்துக்கு ஆசிரியர் என்ன பேர் வச்சிருப்பாருன்னா திருமந்திர மாலைன்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. இந்த நூல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் சித்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் சித்த நூல் அப்படின்னா இதுதான் வந்து சொல்லலாங்க. சரிங்களா? சைவ சமயத்தோட முதல் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலும் திருமூலர் இயற்றிய திருமந்திரம்.
எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி. யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய கூற்று. சரிங்களா? கலிங்கத்து பரணி ஏற்றவர் யாரு? ஜெயங்கொண்டார். அவர் எங்கே பிறந்திருப்பாரு? திருவாரூர் மாவட்டம் தீபகுடியில். சரிங்களா? முதல் குலோத்துங்க சோழன் கிட்ட அவைக்கள புலவராக இருந்திருப்பார். இவருடைய நூல் என்ன அப்படின்னா இசையாயிரம் உலாமடல் அப்படின்னு சொல்லி படிச்சு. இவருடைய நூல் என்ன? இசையாயிரம் உலாமடல். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியிருப்பாங்க. இந்த உரைகளில் சிறந்த உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுருவீங்க, பரிமேலழகர் உரை தான். ஏலாதி எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஏலாதி. சரிங்களா? அடுத்தது நெஞ்சியல்லும் சிலப்பதிகாரம் சொல்லி பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியார் தான் நெஞ்சியல்லும் சிலப்பதிகாரம் சொல்லி பாடியிருப்பார். சைவ சமயக்குறவர் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரோட பெற்றோர் யாரு? சம்பூத பாதசாரியார் சிவஞானவதின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் என்ன? திருவாத ஊர்ல பிறந்திருப்பாரு. இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. பணி அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றிருப்பாரு. பாடியவை திருவாசகம், திருக்கோவையார், திருவெண்பாவை பாடியிருப்பார். சரிங்களா? இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாத ஊரார் அருள்வாசகர் மாணிக்க வாசகர் தென்னவர் பிரம்மராயர் அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. இவருடைய பாடல்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் திருமுறையாக இருக்கும். சரிங்களா? ஓகேவா? அடுத்தது மருத்துவ பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள 2 நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகடுகம், ஏலாது. சரிங்களா? மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு, உழுவை அப்படின்னா புலி, மடங்கள் அப்படின்னா சிங்கம், என்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி. பகைவனிடம் அன்பு காட்டு அப்படின்னு சொன்னது என்ன நூல்? பைபிள் தான். சரிங்களா? அடுத்தது கடிவெளி சித்தரோட அறிவுரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயொழுக்கம் செய்யாதே, தீயொழுக்கம் செய்யாதே. பொருத்தமான பழமொழியை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம், ஆற்றுனோ வேண்டுவதோ இல். ஓகேங்களா? இது பழமொழி 400ல் படிப்பீங்க. அதோட ஆசிரியர் தான் அவரோட குடிப்பெயர் அரையன் படிப்பீங்க. அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை. அவங்களுடைய காலம் அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு. இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னா ஆற்றுனா 3 இல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் பொருள் படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம். பழமொழி 400 400ல் முதல் 120 பாடல்களை அடங்கிய பகுதி அப்படின்னா களிற்றியானை நிறையில் வரும். வியாசரின் பாரதத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். யாரது? பாரதியார் அவர்கள். சரிங்களா? அடுத்தது 3 அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்பது எச்சொலின் பெயர். இப்போதான் பார்த்தோம். அரையனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசன் வரும். சேரன் அடுத்தோள் நல்லாத்தான் என பாராட்டப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிரம். திருவிளையாடற் புராணத்துக்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமு வெங்கடசுவாமி அவர்கள் தான். விபுதர் அப்படின்னா புலவர், பணவன் அப்படின்னா அனந்தன், வேணி அப்படின்னா செஞ்சட்டை, அழுக்கு அப்படின்னா இரவு. பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. வாயினீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயின் கூட்டல் நீர். நடுவணரசு தமிழ் மொழியை செம்மொழியாக எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா 2004 அறிவிச்சிருப்பாங்க. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை என்ன அப்படின்னா ஓவியக்கலை, பேச்சுக்கலை. ஓகேங்களா? நுண்ணிய நூல் கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு அப்படின்னு கேட்குறாங்க தேசிய மலர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாதுன்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன். அவர்களோட சிறப்பு பேர் என்ன? புரட்சி கவிஞர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். அரசின் கீழ்திசை சுவடியின் உலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கு. திராவிடம் என்னும் சொல்ல தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் உருவானதுன்னு சொன்னது ஈரஸ் பாரதியார். 9th திராவிட மொழி குடும்பம் டாபிக் இருக்கும். அதில் இந்த கேள்விகள் இருக்கும். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை, நீரிலும் வாழும் பறவை என்ன அப்படின்னா பூ நாரை. ஓல்டு புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வித் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள். பிரெஞ்சு அரசோட சவாலியர் விருது வாங்கியிருப்பார். அகர முதல திட்ட கிணறாவும் இருந்திருப்பாருன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நாடகசாலையொத்த கலாசாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. இது யாருடைய கூற்று அப்படின்னா கவிமணி அவர்களோட கூற்று. ஒளிப்படம் எடுக்கும் முறை 1830. சரிங்களா? போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். திரைப்படம் உருவான கலைன்னு சொல்லிட்டு பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாங்க
பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடியது அப்படின்னா தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். இன்னைக்கான 100 கேள்விகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.